ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 9 சாங்ஸ் ஆஃப் மூவிங் ஹெவன் சீசன் 1 எபிசோட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே யாரோ ஒரு உயர் அதிகாரி ஒரு ரகசிய கடிதத்தை எழுதுகிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. பிரபு லீ, இந்த நடுராத்திரி நீங்கள் யாருக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்கள் வேலையில் கண்ணாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட அந்த பிரபுவும் யார் நீ? இப்போ அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சாதாரணமான பேப்பரில் எழுதாமல் இதை ரகசிய பேப்பரில் எழுதுறீங்கன்னா அந்த செய்தி ரொம்பவும் ரகசியமானதாக இருக்கும். இது கேட்ட அந்த பிரபுவும், யாருங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, யாரோ என்னை கொலை பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க யாருக்கும் நீங்கள் பேசுகிறது கேட்காது பிரபு லீ. இது கேட்ட அந்த பிரபுவும், நீ யாரது, எனக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ அந்த வாய்ஸுமே, இருள் சக்தியை பயன்படுத்தி இருளே வாழ்கிறவனா அப்படின்னு அந்த இடத்துக்கு பிளாக் கலர் ஸ்மோக்லேருந்து ஒருத்தன் வரான். அவனை பார்த்த பிரபு லீ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இருள் மனிதன் தானே அப்படின்னு அந்த லெட்டரை கீழே போட்டுறாரு. இதை கேட்ட அந்த பர்சனும், கரெக்டாக சொன்னீங்க, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசு மரணம் அப்படின்னு அந்த பர்சன் பிரபு லீயை கொண்டுறான். இவனோட பேர் என்னன்னு தெரியலை, அதனால் இவனை நம்ம டார்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கழுத்தறுப்பட்ட பிரபு லீ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே தீருவ அப்படின்னு இறந்துடுறாரு. நம்மளோட டார்க்கும் பிரபு லீ எழுதின அந்த மெசேஜை எரிச்சிட்றான். எரிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த மொத்த கோட்டையுமே கொளுத்திடுறான். இதை பார்த்த அரண்மனையில் உள்ள வீரர்கள் எல்லாரும் தண்ணியை ஊற்றி நெருப்பு அணைக்க முயற்சி செய்கிறாங்க. அதில் ஒரு படை வீரன் நம்மளோட டார்க்கையும் நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் யாரோ ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட யாரோ ஒரு அஃபிஷியலும் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைக்கு ரொம்பவும் முக்கியமான நாள், தயாராகிடு. இது கேட்டால் அந்த பொண்ணும், எனக்கு தெரியும், நீ இங்கேருந்து கிளம்பு. இப்போ அந்த அஃபிஷியலுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவரை யாரோ கவனிக்கிறாங்க. பார்த்தா அது நம்மளோட ஃப்ரெண்டு தான். நம்மளோட ஃப்ரெண்டை அந்த அஃபிஷியலோட சோல்ஜர்ஸ் பிடிச்சி வச்சிட்றாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு அந்த அஃபிஷியலை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் பிரதம மந்திரி. என்னோட புத்திசாலித்தனத்தையும் என்னோட திறமைகளையும் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அது மூலியமாக உங்களுக்கு நான் பேரையும் புகழையும் பெற்று தருவேன். என்னை நம்புங்க பிரதம மந்திரி அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்டு சொல்கிறான். நம்மளோட ஃப்ரெண்டு சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த மனுஷன்தான் குயின் ராஜ்யத்தோட பிரதம மந்திரியாக இருக்கணும். அப்போ அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியலை. இதை கேட்ட அந்த பிரதம மந்திரியும், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நாளைக்கு வெயில் அடிக்குமா மழை பெய்யுமா? நம்மளோட ஃப்ரெண்டும், நாளைக்கு மழை பெய்யும். இதை கேட்ட அந்த பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் உன்னோட புத்திசாலித்தனமா, அவனை இங்கேருந்து இழுத்துட்டு போங்க. இதை கேட்ட நம்மளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிரதம மந்திரி என்னை நம்புங்க, நாளைக்கு உண்மையிலேயே மழை பெய்யும், வேணும்னா நம்ம பந்தயம் கட்டுவோம். இது கேட்ட பிரதம மந்திரியும், என்ன பந்தயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அரசியல் போட்டிங்கிறது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் உள்ளது. இதை கேட்ட அந்த பிரதம மந்திரியும், அப்படின்னா நீ உன்னோட உயிரை பணையம் வைக்கிறியா? உன்னோட உயிருக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா? இது கேட்ட நம்ம ஹீரோவும், பிரதம மந்திரி தயங்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு திமிரு மட்டும் இல்லை, துணிச்சலும் அதிகமாக இருக்குது. சரி சொல்லு, உன்னை உயிரோடு விடுறதுனால எனக்கு என்ன பயன்? இது கேட்ட நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோட விஸ்வாசம் மாஸ்டர், நாளைக்கு மழையை பார்க்க தயாராகுங்க. நம்மளோட பிரதம மந்திரியும், உன்னோட பேர் என்னன்னு கேட்குறாரு. நம்மளோட ஃப்ரெண்டுமே அவனோட பேர் லீ சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹன் ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அங்கே ஒரு பொண்ணு, நீ திரும்ப வந்துட்டியா ஹன்ஃபே அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹோலின் அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்றான். கூப்பிட்டதோடு நிறுத்தாமல், நான் இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கேன், இப்படி தான் என்னை வரவேற்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், பப்ளிக்கில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, தெரியுதா தெரியலையா? அவங்களும் சுற்றி உள்ள மக்களை முறைக்கிறாங்க. இப்போ அந்த மக்களும், பிரின்சஸ் ஹோலின் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட பிரின்சஸ், நீங்கள் எல்லாரும் உங்களோட கண்ணை மூடி இருக்கணும், கண்ணை திறந்தீங்கன்னா உங்கள் கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ நடந்து போகிறத இன்னொரு பொண்ணும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு பொண்ணும் வயலின் வாசிக்கிறாங்க. அதோட நமக்கு ஒரு அரண்மனையை காமிக்கிறாங்க. அந்த அரண்மனையில் தூங்கிக்கிட்டு இருந்தவர் கண் விழிக்கிறாரு. அவர் கண் விழித்து மேலே பார்த்தா கரும்புகையிலான டிராகன் ஒன்று அவர் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் பேசிக்கிட்டு இருந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ அவனோட மாஸ்டர்கிட்ட, சொர்க்கம் அப்புறம் பூமியோட சக்தி நம்ம நினச்சி பார்க்காததை விட ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். சாதாரண மனுஷங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. மனுஷங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அந்த சக்தி இருளில் மறைஞ்சிருக்கு. அது என்ன சக்தி மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட மாஸ்டர்கிட்ட கேட்குறான். இதை கேட்ட மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது அப்படின்னு வானத்தை பார்க்குறாரு.
கொஞ்ச நேரத்திலேயே தெளிவாக இருந்த வானம் இருள் சூழ ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோடும் முடியுது guys. இந்த சீரீஸில் பல விஷயங்களை விஷுவலாகவே புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. சில விஷயங்களை நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.